எனதருமை அனைத்து 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம். இது 10ஆம் வகுப்பு அறிவியல் ஒரு மதிப்பெண் வினாவிடை. இதோ உங்களுக்காக. கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? பொருளின் நிறை. கனதாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? உந்த மாற்றம். ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷுக்கு சமம். 98 × 10⁴ டைன். ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுகிறது. ஆ மற்றும் இ. பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு 2f. மின்விளக்கு ஒன்று குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மின்விளக்கை ஒளியூட்டும் போது குவிலென்ஸானது இணை கற்றைகளை உருவாக்கும். குவிலென்ஸின் உருப்பெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி அல்லது எதிர்குறி மதிப்புடையது. ஒரு லென்ஸின் திறன் -4d எனில் அதன் குவிய தொலைவு -0.25 மீட்டர். விழி ஏற்புமை திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ். பொதுவாய்வு மாறிலியின் மதிப்பு 8.31 ஜூல் மோல் -1 K -1. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் சுழி. மின்தடையின் அலகு ஓம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின்னாற்றல். ஒலி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒலியின் அதிர்வெண் 20 kHz. கதிரியக்கத்தின் அலகு ரான்ஜன், கியூரி, பெக்கோரல். இவை அனைத்தும் செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர் ஐரின் கியூரி. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் ரேடியோ கோபால்ட். கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஷ் உரைகள் பயன்படுத்த வேண்டும். காரியம் உரைகள். கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறு? கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை 32 கிராம். ஒரு மோல் எந்த ஒரு பொருளும் டேஷ் மூலக்கூறுகளை கொண்டிருக்கும். 6.023 × 10⁻23, அதாவது ஒரு அவகாட்ரோ எண். ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகள் 7 தொடர்கள் 18 தொகுதிகள். 7,18. ஹாலஜன் குடும்பம் எந்த தொகுதியை சேர்ந்தது? 17வது தொகுதி. டேஷ் என்பது ஆவர்த்தன பண்பு, எலக்ட்ரான் கவர்த்தன்மை. இரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் Hg. இரும்படி கரைசலில் உள்ள மூலக்கூறுகளின் எண்ணிக்கை 2. கீழ்கண்டவற்றுள் எது சர்வ கரைப்பான்? நீர். நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. கார்பன் டை சல்பேட்டில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். குறிப்பிட்ட வெப்பநிலையில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது நீர்மத்தில் வாயுவின் கரைதிறன் அதிகரிக்கிறது. 25% ஆல்கஹால் கரைசல் என்பது 75 ml நீரில் 25 ml ஆல்கஹால். ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள் உருவாக காரணம் ஈரம் மீது அதிக நாட்டம். கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை உடையது? சிலிக்கா ஜெல். H2+Cl2 = 2HCl என்பது சேர்க்கை வினை. ஒரு கரைசலின் pH மதிப்பு 3 எனில் அதன் OH ஹைட்ராக்சைடு அயனி செறிவு என்ன? 1 × 10⁻−11 m. ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் 3-மெத்தில் பியூட்டேன் 1 இது எந்த வகை சேர்மம்? ஆல்கஹால். IUPAC பெயரிடலின்படி ஆல்டிஹைடாக சேர்க்கப்படும் இரண்டாம் நிலை ஏல். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் 95.5%. TFM என்பது சோப்பின் எந்த பகுதியை குறிக்கிறது? கொழுப்பமிலம். காஸ்பாரின் பட்டைகள் வேரின் அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது. உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு? தண்டு. காற்றில்லா சுவாசத்தின் முன் உருவாவது எத்தில் ஆல்கஹால். கிரப் சுழற்சியும் நடைபெறுகிறது. மைட்டோகாண்ட்ரியாவின் உட்புற பகுதி. ஒளிச்சேர்க்கை என்பது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது? நீர் மூலக்கூறுகள் பிளக்கும் போது. அட்டையில் உட்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது மெட்டாமியர்கள். அட்டையின் தொண்டை பகுதியில் நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? நரம்பு மண்டலம். இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏட்ரியம், வென்ட்ரிக்கிள், தமனி, சிரை. இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது SA கணு. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண் விழித்திரை. 12 இணை மூளை நரம்புகளும்
31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகிறது. அதாவது 12,31. மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளும் இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் கல்லோசம். ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம். பின்வருவற்றில் எந்த ஹார்மோன் இயற்கையாக தாவரங்களில் காணப்படவில்லை? 2,4D. எல்கச்சை சுரப்பது பிட்யூட்டரின் முன்கதுப்பு. பின்வருவற்றில் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் காணவும். உமிழ்நீர் சுரப்பி. கீழ்வருவற்றுள் தலைமை சுரப்பி என கருதப்படுவது பிட்யூட்டரி சுரப்பி. ஆளுமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது தைராய்டு சுரப்பி. சென்கேமின் விளைவால் உருவாவது சைகோட் அல்லது கருமுட்டை. மூடிய விரைவுடைய தாவரங்களில் ஆண் கேமிட் எவ்வகை செல்லில் உருவாகிறது? உற்பத்தி செல். விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல் செட்ரோலி செல்கள். எண்ணிகச்சின் காரணமாக 9:3:3:1 உருவாகிறது. சார்பின்றி ஒதுங்குதல். சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது மெட்டாசென்ட்ரிக். வகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது DNA லிகேஸ். தொல்லுயிர் படிமங்களின் காலத்தை அறிய உதவும் முறை ரேடியோ கார்பன் முறை. வட்டார இன தாவரவியல் என்னும் சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் JW ஹார்ஸ்பெர்கர். பூசா கோமல் என்பது டேஷின் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம் தட்டைப்பயிறு. கலப்பினமாதல் மற்றும் தேர்வு செய்தல் மூலமாக உருவாக்கப்பட்ட துரு நோய்க்கு எதிர்ப்பு தன்மை பெற்ற ஹிம்பிரி என்பது கோதுமை. டிஎன்ஏவை வெட்ட பயன்படும் நொதி ரெஸ்ட்ரிங்ஷன் எண்டோநியூக்ளியஸ். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் டேஷ் டிஎன்ஏ வரிசை அடையாளம் காணும். மீண்டும் மீண்டும் வரும் தொடர். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது கல்லீரல் சிதைவு. எபித்தீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா என்று பெயர். மெட்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது வீரிய கட்டி அல்லது மாலினைட். கீழ்கண்டவற்றில் எவை புதைப்படுவ எரிபொருள்? தார், கரி, பெட்ரோலியம். இதில் கரி மற்றும் பெட்ரோலியம். புதுப்பிக்க தக்க ஆற்றல் மூலம் மரங்கள். மிக மலிவான வழக்கமான வர்த்தக ரீதியான தீர்ந்து போகாத ஆற்றல் நீர் ஆற்றல். அசைவூட்டும் காட்சிகளை உருவாகும் மென்பொருள் ஸ்கிராட்ச். பல கோப்புகள் சேமிக்கும் இடம் கோப்பு தொகுப்பு. நிரல் உருவாக்க பயன்படுவது ஸ்கிரிப்ட் ஏரியா. டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது சர்க்கரை பாஸ்பேட். தன்னுடைய 50வது பிறந்தநாளை கொண்டாடிய மில்லியன் மக்களின் உயிரை காப்பாற்றிய அரிசி ஐயாரெட்டு. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணம் நிக்கோட்டின். சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகிறது. துரித செல் பிரிதல் தன்மை கொண்டது. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் லுக்கூமியா. புரோட்டான் தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு அணுக்கரு இணைவு. நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படை அணியன். கீழ்கண்டவற்றில் மந்த வாயுவில் எது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது? ஹீலியம் He. கீழ்கண்டவற்றில் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஈதர். கீழ்கண்டவற்றில் நரம்பு செல்களில் காணப்படாதது சார்கோலெம்மா. கீழ்கண்டவற்றுள் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? கணையம். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்வது பிரியோஃபில்லம். மலரின் இன்றியமையாத பாகங்கள் மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். நிறைமதிப்பு மாறாமல் புவியானது 50% சுருங்கினால் புவியில் பொருளின் எடையானது 300% அதிகரிக்கும். காமா கதிர்கள் அபாயகரமானது காரணம் மரபியல் குறைபாடுகள் உண்டாக்கும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இதுவரை நான் கூறிய 100 1 மதிப்பெண் வினா விடைகளை மீண்டும் மீண்டும் கேட்டு பழகுங்கள். இதனைத் தொடர்ந்து 2 மதிப்பெண் வினாக்கள் முக்கியமாக இங்கே ஒரு சிலர் மட்டும் கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக நீங்கள் 2 மதிப்பெண் வினாக்களை நன்றாக படித்தாலே 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண்களுக்கு அது உறுதுணையாக இருக்கும். எனவே தினந்தோறும் படியுங்கள், நன்றாக படியுங்கள், நல்ல மதிப்பெண் எடுங்கள். வாழ்க வளத்துடன். நன்றி.